Hello, welcome to Max class 12th standard unit 2 la example 2.11 பாருங்க. Which one of the points I minus 2 plus I and 3 is the farthest from the origin? அதாவது என்னன்னா ஆரிஜின்ல இருந்து இந்த 3 பாயிண்ட்ஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸுமே நான் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்றது ரியல் ஆக்சஸ் ஆகும், இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒய் ஆக்சஸ் அப்படின்றது இமேஜினரி ஆக்சஸ் ஆகும் கன்சிடர் பண்ணணும். இல்லை ஐ அப்படின்றது என்னென்னா இமேஜினரி வேல்யூ மட்டும்தான், அப்போ ரியல் பார்ட் கிடையாது. இது எப்படி எழுதுனா 0,1, அந்த 0,1 தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் -2 + I அப்படின்னும் போது எக்ஸுக்கு மைனஸ் ஒய் ப்ளஸ்ன்னும் போது செகண்ட் குவாட்ரேட்டில் வரணும். -2 + I. ஓகே, நெக்ஸ்ட் 3 அப்படின்னும் போது எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்குது, ஒய் வேல்யூ கிடையாது. அப்போ 3,0 இங்கே பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் Z3. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் அப்படின்னும் போது ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா D = மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2. நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலானா இதை படிச்சிருப்பீங்க. இது என்னென்னா √2 பாயிண்ட்ஸ் இருக்கும், அது என்ன x2 - x1 ஹோல் ஸ்கொயர் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது ஆர்டினரியாக 2 பாயிண்ட்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2 பாயிண்ட்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இதான் ஃபார்முலா. ஓகேம்மா? இப்போ பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின்னா என்னது 0,0. நெக்ஸ்ட்டு I. ஓகேவா? அப்போ Z1 - Z2ன்னும் போது இங்கே 0 + I, இங்கே 0 + I0. மிடில் ஃபார்முலாலே மைனஸ் வரணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஐன்னு இருக்கும். மாடுலஸ் ஆஃப் ஐயை மாடுலஸ் ஆஃப் Z அப்படின்னா பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Zனா x + IY. இது எப்படி நம்ம மாடுலஸில் எழுதலாம் அப்படின்னா √of ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? அதே சேம் கான்செப்ட் படி இங்கே இமேஜினரி யூனிட் மட்டும் இருக்குது. அப்போ √(1² என்ன 1 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின் டு அனதர் பாயிண்ட் -2 + I. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், -2 இங்கே 0 + I0 மைனஸ் இங்கே என்ன இருக்குங்க -2 + I. அப்போ இந்த பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னும் போது இதனுடைய மாடுலஸ் வேல்யூ √5 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் 3க்கும் ஆரிஜினுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள். அப்போ 3 - I, அதாவது 3 - 0 - I0. அப்போ 3 மட்டும்தான் இருக்கும். மாடுலஸ் ஆஃப் 3 √3² √9 என்னது 3, அதனால தான் மாடுலஸ் ஆஃப் 3 வந்து 3ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ 1, செகண்ட் வேல்யூ √5, தேர்ட் வேல்யூ 3. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1ஐ விட √5 பெருசு, √5ஐ விட 3 பெருசு. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 3, த ஃபாரஸ்ட் பாயிண்ட் ஃப்ரம் ஆரிஜின் இஸ் 3. அப்போ ஆரிஜினில் இருந்து 3ன்ற பாயிண்ட்டு தான் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருப்பா. 2.14. ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 1 -1/2 + I√3/2 and -1/2 - √3/2 ஆர் வெர்டிசஸ் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1,0. ஓகே, x - y ப்ளஸ்ஸு செகண்ட் குவாட்ரேட், எக்ஸ் அண்ட் ஒய் போத் ஆர் நெகட்டிவ்னும் போது தேர்ட் குவாட்ரேட். ஓகேவா? இதை நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நான் ப்ரூவ் பண்ணணும்னா எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அது எப்படி நான் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னும் போது ஃபார்முலா பாருங்கள், D = மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பாருங்கள், 1க்கும் -1/2 + I√3/2க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் Z1 - Z2. அப்போ ரியல் பார்ட் ஒன்றா ஜாயின் பண்ணிவிடுங்க, இமேஜினரி பார்ட் ஒன்றா ஜாயின் பண்ணிவிடுங்க.
வர வேல்யூவை பாருங்கள் 3/2 ஸ்கொயர் பண்ணால் 9/4. மிடில் எப்பயுமே மாடுலஸ் வேல்யூவில் ப்ளஸ்ஸு தான் வரணும். எதனா வேல்யூஸ் மைனஸ் இருந்தால் ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். மாடுலஸ் வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டினாமினேட்டர் 4 சேமாக இருக்குது. 9 + 3 வந்து 12. அப்போ 12/4 வந்து 3. ரூட் இருக்குது, √3. செகண்ட், மாடுலஸ் ஆஃப் Z2 - Z3 √3². இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். உள்ளே இருக்க √3 மட்டும் அப்படியே இருக்கும். Z3 - Z1. அப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் √3ன்னு வருது. பாருங்கள், √3 √3 √3 எல்லாத்துக்கும் சேம் வேல்யூஸ் வருதுனால என்னன்னு சொல்லலாம்? இட் இஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாமா? The sides are equal so that the given points can make a equilateral triangle. ஓகேம்மா? எக்ஸாம்பிள் 2.15 பாரு. Let Z1, Z2, Z3 three complex numbers such that their modulus value equal to R. Rன்றது எப்படி இருக்குமா? பாசிட்டிவ், அதாவது 0 விட பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் அனதர் கண்டிஷன், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 0க்கு ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தென் ப்ரூவ் தட் அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிசல்ட் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடுலஸ் வேல்யூலாம் ஆருக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் Z1, மாடுலஸ் ஆஃப் Z2, மாடுலஸ் ஆஃப் Z3 அப்படின்னு. ஓகே, இங்கே பாருமா, மாடுலஸ் வேல்யூலாம் ஆறுன்னு கொடுத்தாங்களா? நான் இதை ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் = R². ஏன் நான் அதை ஸ்கொயர் பண்ணுறேன்னா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்னா Z பார்ன்னு எழுதலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனுடைய கான்ஜுகேட். ஓகேங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். Z1 bar = R², Z2 bar = R², Z3 bar = R². ஓகே, நெக்ஸ்ட் இதிலிருந்து நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். Z1 = R² / Z1 bar. அதே போல் Z2 = R² / Z2 bar. Similarly, Z3 = R² / Z3 bar. ஓகே, they given Z1 + Z2 Z3. இங்கே பாருங்கள், எல்லாமே அடிஷனில் இருக்கனால ஃபர்ஸ்ட் நான் டினாமினேட்டரில் இருக்கா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணும்போது என்னென்னா எல்லாத்துலேயும் R² காமனாக இருக்கா, R² காமனாக எடுத்துட்டேன். தென் 1/Z1 பார் ப்ளஸ் 1/Z2 பார் இருக்கும், 1/Z3 பார் இருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் LCM எடுத்தேன்னா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே மேலே பார் இருக்கிறதுனால சம் ஆஃப் கான்ஜுகேட்டில் எல்லாமே எப்படி இருக்குது, அடிஷனில் இருக்கா. அப்போ எல்லாத்துக்கும் ஹோல் பாருன்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், ஹோல் பாருன்னு போட்டிருக்கேன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே பார் இருக்கு, அதனால ஹோல் பார் போட்டுக்கோங்க. இதுலேருந்து நான் மாடுலஸ் அப்படின்னு எடுத்தேன்னா, இந்த மாடுலஸ் எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் இசட்னாலோ மாடுலஸ் ஆஃப் இசட் பார்னாலும் ஒன்று தான். அதனால் நான் மேலே இருக்கிற பாரை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுலேருந்து என்ன எழுதலான்னா, இது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் ஆஃப் Z1ன்றது 6, மாடுலஸ் ஆஃப் Z2ன்றது 6, மாடுலஸ் ஆஃப் Z3 6ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணால் ரிமைனிங் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம என்ன கொண்டு வரணும்னா, கொஷினில் இதனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 6 இங்கே கொண்டு போயிடுங்க, இதை வந்து டினாமினேட்டில் கொண்டு வந்துடுங்க, நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிரும். ஓகேம்மா?